அம்மா காலையில இருந்து 10 ரூபா கூட தட்டுல விழலமா. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்கம்மா. பப்பு குட்டி, நீயா? உனக்கே இந்த நிலைமை? வேலைக்கு போய் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்த, பேங்க்ல வேற 3 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் வச்சிருந்தேன்னு சொன்ன. என்னாச்சு? ஏன் இப்படி நிக்கிற? அதை ஏன் கேக்குற சிருஷ்டி? நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ்ல இந்த கேமை விளையாண்டா லட்சமா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. கார் வாங்கலாம், பெரிய பெரிய பங்களா கட்டலாம்னு சொன்னாங்க. நானும் நம்பி அந்த கேமை விளையாண்டேன். என் சேவிங்ஸ்ல இருக்கிற 3 லட்சம் ரூபாவே போட்டு விளையாண்டேன். 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கூட விளையாண்டேன். விட்டது வந்துரும்னு. அதுவும் போச்சு. இப்ப பிச்சை எடுத்து கடன் அடிச்சிட்டு இருக்கேன். காலையில இருந்து 10 ரூபா கூட விழல. அவங்க விளையாட சொன்னாங்கன்னா அறிவு எங்க போச்சு? படிச்சிருக்கல, இப்ப எல்லாத்தையும் வந்துட்டு இப்படி வந்து நிக்கிற. சரி விடு, நான் இருக்கல. நான் இருக்கும்போது நீ இங்க நின்று பிச்சை எடுக்கலாமா? வா. என் பிரச்சனை எல்லாம் இனிமேல் தீந்துரும். சிருஷ்டி இருக்கா. A few minutes later. இங்க நின்று பிச்சை எடுக்கணும். அங்க ஆளே இல்லாத இடத்துல பிச்சை எடுத்தா எப்படி 10 ரூபா விழும்? இங்க பாத்தியா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு? பாரு, அதுக்குள்ள 20 ரூபா விழுந்துருச்சு. இனிமே இங்க நின்று பிச்சை எடு. பிச்சை எடுத்து உன்னோட 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டு மறுபடியும் பிச்சை எடுத்து கேம் விளையாடு. கேம் விளையாடுறாங்க, பெரிய கேம்.